ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்க ஈவினிங் போலான்ட்டு இருந்தோம். அதாவது ட்ரெஸ் எக்ஸ்போ. ஸோ அது வந்து இங்க ராஜஸ்தான்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இல்லாம காலையில எழுந்திரிச்சதும் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பால் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு யோகா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் ஏற்கனவே வந்து ஜூம்பா கிளாஸ் நான் போயிட்டு இருந்தனால, அங்க வந்து சில யோகாஸ்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அதுவே வந்து நான் அப்படியே கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் டைம் 5th மந்த் செக்அப் போயிருந்தப்ப, நீங்க ஒர்க் அவுட்ஸ், வாக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ரொம்ப அப்படி பிரெக்னன்சினாலே வந்து ரொம்ப அப்படியே டேக் கேர் பண்ணி ரொம்ப இது பண்ற மாதிரி தெரியுது. இங்க நான் போய் ஸ்கேனுக்கு போய் இருக்கும்போதுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தனியா தான் வராங்க. ஆக்சுவலா செக்அப்கே கூட வந்து ஹஸ்பண்டோ இல்ல வேற யாராவது வர்ற மாதிரியே தெரியல. நிறைய பேர் வந்து தனியாவே அது பஸ், ஆட்டோ இந்த மாதிரிலாம் கூட வராங்க. ஸோ இங்க வந்து அது கேஷுவலா எடுத்துப்பாங்க போல. அது இல்லாம இங்க ராஜஸ்தான்ல வந்து உங்களுக்கு நிறைய பேர் 4 குழந்தைங்க 5 குழந்தைங்கன்னு பெற்றுக்கிறதுனால அவங்க வந்து அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து ரொம்ப அப்படியே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தோம். அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மியூசிக்கல் புக்கு, இதில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி போட வேண்டியதாக இருக்கும். 3 பேட்டரி போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மேல ஓபன் பண்ணது உங்களுக்கு ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ்லாம் வரும். இன்னொரு பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு டைமிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க மேட்ச் பண்ற மாதிரி. அது இல்லாம ஒரு பென்னும் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுல வந்து இப்ப மார்க் பண்ணிட்டு பின்னாடி இரேசர் இருக்கும். அதை வச்சு ஈஸியா வந்து நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க இரேஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்பர்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அது அந்த சவுண்ட் வர்ற மாதிரி. நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அனிமல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வெஹிக்கிள்ஸோட சவுண்டும் உங்களுக்கு சேர்த்து தான் வரும். இன்னொரு பக்கம் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கமா அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ரைம்ஸ் கூட இதுல வருது. நீங்க வந்து போனு, டிவில காட்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உட்டன்ல உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். மேல இருக்கிற அந்த பின் வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்ற மாதிரி கிட்ஸுக்கு. இது ஆக்சுவலா அந்த ரேப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஓபன் பண்ணல. இது வந்து இன்னொரு ஒரு பிளேயிங் மெட்டீரியல் தான். அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஷேப்ஸ் வந்து சேர்த்துற மாதிரி. இது ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா 2 பீஸ் கிடைச்சது. இந்த சர்க்கிள்ஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து அந்த ஷேப்ஸும் இதுல சொல்லி கொடுத்துடலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த கலர்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ இது எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி நீங்க கலர்ஸும் சொல்லி கொடுக்கலாம் ஈஸியா, ஷேப்ஸும் சொல்லி கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஆக்சுவலா கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நாங்க வாங்கினோம். ஃபிளிப்கார்ட்ல இருந்து தான் வாங்கினோம். இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லஞ்ச்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே ஹேருக்கு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்றது நம்ம பண்றத விட வேற யாராவது அப்ளை பண்ணி விட்டா இன்னுமே நல்லாருக்கும். அது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நேரம் ஹெட் மசாஜும் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த டைம்ல நம்மள வந்து எல்லாரும் பேம்பர் பண்றதே நமக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற மாரி தான் இருக்குது. ஸோ நாங்க டிவி பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டே தான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அப்பப்போ நம்ம பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா தான் நமக்கும் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். இங்க வந்து நாங்க 2 பேர் கூட வந்து ஜஸ்ட் என் தங்கச்சி ஒரு துணைக்காக நான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறேன். சப்போஸ் ஹஸ்பண்ட் எதுவும் நைட் ஷிஃப்ட் போற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுல தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கான டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அலாட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, இங்க அதான் ஒரு எக்ஸ்போ போட்டிருக்கதா சொன்னாங்க. ட்ரெஸ் எக்ஸ்போ. ஸோ நான் என்ன நெனச்சேன்னா, பெரிய பெரிய எக்ஸ்போஸ்லாம் போடுவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பெரிய பெரிய எக்ஸ்போஸ்லாம் போடுவாங்க. அங்கேயும் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பா தான் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல ஜஸ்ட் போட்டிருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன ட்ரெஸ் எல்லாமே சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி தான் வாங்குனேன். மேபி வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த ஷர்ட் மாதிரி வாங்கினோம்னா ஈஸியா இருக்கும். நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஷர்ட் மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளிய போனா போடுறதுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கிற கடையிலலாம் போய் எடுத்தோம்னு வைங்களேன், சைஸ் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கேட்போம். அதுல இன்னொரு சைஸ் இருக்கான்னு கேட்டோம்னா, இல்லைன்ருவாங்க. முன்னாடியெல்லாம் கூட அந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு வந்துச்சு. இப்பலாம் அந்த மாதிரி சுத்தமா வர்றதே இல்ல. அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ரெண்ட்ஸு, ஜுடியோ இந்த மாதிரி போய் எடுப்பேன். அதுல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே ட்ரெஸ்ஸு சைஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த டிசைன் புடிச்சிருந்தாலும் நம்ம வந்து சைஸ் பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது வந்து எனக்கு ஆக்சுவலா சைஸ் வந்து பத்தல. அதனாலயே எடுக்காத மாரி போயிருச்சு. மத்தபடி ஸ்வெட்டர்ஸு, காட்டன் டாப்ஸு, ஷர்ட்ஸு, இந்த குர்தீஸு அதெல்லாம் வந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இனி டைட் பேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால பலாசோ பேண்ட் மாரி எடுத்தோம்னா கொஞ்சம் சீப்பா இருக்கும் அப்படின்றது. ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹700 ₹800 அந்த மாரி போட்டிருக்கும். ஆனா வந்து சேலுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 200, 250 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் தான் இருந்துச்சு ட்ரெஸ்லாம். 300, 350 வரைக்கும் இருந்துச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ்லாம் அழகா வச்சிருந்தாங்க. இந்த பெட்ஷீட் வந்து மீஷோலயே நான் ஆக்சுவலா பார்த்துருக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாமே வந்து இனி செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்னும் 3 மந்த்ல ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே வாங்கி போட்டா அப்புறம் வேஸ்ட்டா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இங்க இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா மெயின்டெயின் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் வந்து மெயின்டெயின் பண்ணாம விட்டாங்கன்னா எல்லாம் அப்புறம் வீணா தான் போகும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா தான் ரொம்ப நாளைக்கு வரும். கர்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா அழகழகா வச்சிருந்தாங்க. நான் இன்னும் வீடே வந்து செட் பண்ணவே இல்ல. சும்மா இப்போதைக்கு வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்ப செட் பண்ணி வச்சோம்னாலும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே செட் பண்ணவே இல்ல. ஒரு கர்டன் கூட போடாம தான் இருந்துச்சு வீட்ல. ஆக்சுவலா ஒயிட் கர்டன் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஆனா மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். அடிக்கடி நம்ம வாஷ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த டவல்ஸ்லாம் அழகழகா இருந்துச்சு. சரி ஓகே இது வந்து நம்ம பாப்பா பொறந்தா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டா இருந்துச்சு. நம்ம கேரி பண்ணி போறதுக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவல்ஸ் தான் வந்து ஒரு 2 வாங்குனோம். வீட்டுக்கு தேவையான மேட்டு இது எல்லாமே கூட வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா தான் இருந்துச்சு. மொத்தமா நாங்க 2 பேரும் சேர்ந்து அவ்ளோ ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கியே எங்களுக்கு 1200 1300 என்னமோ அந்த ரேஞ்சில தான் வந்துச்சு.
சரி இந்த மாதிரி எக்ஸ்போஸ்லாம் அப்பப்போ போட்டுட்டு தானே இருப்பாங்க. சரி இப்போதைக்கு நமக்கு வேணுன்றத வாங்கிக்கலாம். மீதி எல்லாமே வந்து நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி சரி அம்ப்ரெல்லா டாப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டா போய் பார்த்தேன். ஆனா அது என்னன்னா, ஒரு எல்லோ கலர் மட்டும் நெறைய சைஸ்ல வச்சிருந்தாங்க. நல்ல பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு 6XL வரைக்கும் என்னமோல வச்சிருந்தாங்க. பட் மத்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பத்தாத மாரி தான் இருந்துச்சு. இப்போதைக்கு போடுறதுக்கு ஃபிட்டா இருக்கும். ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, சப்போஸ் பத்தாம போயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டா போயிடும்ல. அதனால அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கல. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.